வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு இஸ்ரேல் அப்டேட்டே போடலையே சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஒன்றுமே இல்லாமல் சும்மா பேசணுமேன்றதுக்காக இஸ்ரேலை பற்றி உட்காந்து டெய்லி பேச முடியாது. அந்தந்த செய்திகள் வரும்போது நம்ம அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்துப்போம். இப்போ ஏதாவது செய்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. அதனால தான் அந்த செய்தியை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நேற்று இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? யூதர்கள் தான். யூத மக்களே நிறைய பேர் தெருவில் இறங்கி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க. திரண்டு உடனடியாக போர் நிறுத்தம் செய்யுங்க. இது ஒரு வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் நெருங்கியாச்சு. கிட்டத்தட்ட 330 நாள் கிட்ட வந்தாச்சு. அப்போது இன்னொரு 35 நாள் வந்ததுன்னா ஒரு மாதமே முடிஞ்சிடும், ஒரு வருஷமே முடிஞ்சிடும். அதனால் இதை உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை நெத்தன்யாகு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இஸ்ரேல் முழுவதும் இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்த்து விட்டு பைடன் வேறு வழி இல்லாமல் அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த சீஸ் ஃபயருக்கு நெத்தன்யாகு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, அதனால் நெத்தன்யாகுவை கண்டிக்கிறோம், உடனடியாக இந்த சீஸ் ஃபயருக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பேருக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு. நெத்தன்யாகு தற்காலிகமாக ஒரு நாளைக்கு மட்டும் அந்த காசா பகுதிகளில் கொஞ்சம் நடவடிக்கைகளை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அவர் பர்மனெண்ட்டெல்லாம் நிப்பாட்ட போகிறதில்ல, கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க நடவடிக்கைகள், இராணுவ நடவடிக்கைகளை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்போ கூட முந்தா நாள் பார்த்திங்கன்னா காசா பகுதியில் சுமார் 12 பேர் செத்து போயிருக்கிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா காசா பகுதியில் ப்ரெட்டு வாங்க போயிருக்காங்க. ஒரு 8 பாலஸ்தீனர்கள் ப்ரெட்டு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க கடைக்கு. அவங்கள சுட்டு கொண்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு வரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற செய்தி என்ன, ஒரே ஒரு செய்தி, நீ அது ஒரு போராளி குழு அப்படின்னு சொன்னால் அந்த போராளி குழுவோட போய் நீ சண்டை போடு, அந்த போராளி குழுவை அடக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு முடிஞ்சா. ஆனால் அதை செய்யாமல் தொடர்ச்சியாக பொதுமக்களையும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை சுட்டு கொள்றதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டிஷர்ட்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள அந்த சங்கி கூட்டம். என்னென்ன 1 குண்டு 2 உயிர் அப்படின்னு சொல்லி போட்டு புர்தா போட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணோட படத்தை போட்டு அதில் கிராஸ் ஃபயர் மாதிரி ஒரு சிம்பலையும் போட்டு கர்ப்பிணி பெண்களை கொண்டீங்கன்னா 2 உயிர் கிடைக்கும் ஒரே நேரத்தில் அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாச்சும் கொஞ்சம் பேருக்காவது அறிவு போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டங்களை தொடர்ந்து பைடனோட அறிக்கையை தொடர்ந்து நெத்தன்யாகு கொஞ்சமாக பின்வாங்குகிறார் அப்படின்ற இந்த சூழலோடு சேர்த்து இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, யூகே தன்னுடைய ஆயுத சப்ளையை இஸ்ரேலுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. பர்மனெண்ட்டாக நிறுத்தலை, தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. இப்போதைக்கு நாங்கள் ஆயுதங்கள் எதுவும் அனுப்புவதாக இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதியில்
ஒரு 58 வயசு ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. 1 மணி நேரத்தில் செத்து போயிட்டார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து பாடியை ஒப்படைச்சிட்டாங்க. எப்படி செத்தார், ஏன் செத்தாருன்ற செய்திகள்லாம் எதுவுமே வெளிவரல. 58 வயது ஒரு நபரை கைது செய்து கொண்டு போய் 1 ஹவரில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் இந்த மாதிரி நிறைய தாக்குதல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஓடி வந்துட்டார். எங்கே ஓடி வந்துட்டார்னா நாட்டை விட்டே ஓடி வந்துட்டார். ஓடி வந்து அவர் தான் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் இப்போது தாக்குதல்கள் தொடங்க வர மாதிரி தெரியுது, அங்கே இருப்பது பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போலவே ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதல்களை இன்னும் துரிதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக ஹமாஸ் வந்து என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்கன்னா, உடனடியாக போர் நிறுத்தத்தை நீங்கள் அறிவிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் பணைய கைதிகள் எல்லோரும் பெட்டிகளில் தான் அனுப்பி வைக்கப்படுவார்கள், சவப்பெட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே வில் பி சென்ட் பேக் இன் த காஃபின்ஸ் அப்படின்னே போட்டிருக்காங்க. சவப்பெட்டிகளில் தான் உங்கள் பணைய கைதிகள் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்டு ஹமாஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீ முதல்ல அந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சையாவது நீ நடத்த, சண்டை நடக்கிறது அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஹமாஸ் வந்து போராட்டக்குழு போராளிகள் அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நாட்டு மக்கள் தானே அவங்க. அந்த நாட்டு மக்களையே நீ மீட்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, முடியாதுன்னு சொல்கிறா பரவாயில்ல, மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. அவன் என்ன சொல்கிறான், பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்றான். பேச்சுவார்த்தைக்கு வா, நீ எனக்கு எங்கள் ஆளுங்களில் இவ்வளோ பேரை விடு, நான் உங்கள் ஆளுங்களில் இவ்வளோ பேரை விட்றேன் அப்படின்னா ஹமாஸ் வந்து தெளிவாக சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறமும் நீ வந்து அதை நோக்கி எந்த வேலையும் செய்யாமல் நான் தொடர்ந்து இன அழிப்பு மட்டும்தான் செய்வேன், இதுதான் எனக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி. இப்போது காசா பகுதியில் பார்த்திங்கன்னா கட்டடங்களே கிடையாது. அது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் கட்டடங்களே இல்லைன்ற அளவுக்கு தரமட்டமாக்கியாச்சு எல்லா இடத்தையும். அப்படி ஆக்குனதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த மக்களை இன்னும் தள்ளி போங்க, நாங்கள் தேடுறோன்னா எங்கே போவாங்க? முதல்ல நார்த் காசாவில் இருந்தான், அங்கேருந்து சென்ட்ரல் காசாவுக்கு வந்தாங்க, சென்ட்ரல் காசாலேருந்து சவுத் காசாவுக்கு வந்தாங்க, அங்கேருந்தும் அந்த ராஃபா எல்லைக்கே வந்துட்டாங்க. இன்னும் வெளில போனால் எங்கே போவான் அவன்? நாட்டை விட்டே துரத்துறது தான் இவனோட வேலையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே முடிச்சாச்சுன்னதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கில் போயிட்டு, வெஸ்ட் பேங்க்ன்றது காசாவுக்கு வடக்கு பகுதியில் இருக்குது, அங்கே போய் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்குன்னெலாம் சொல்லவே இல்லை. ஆனால் 1 மணி நேரத்தில் அவனை கொண்டாந்து போட்டுறாங்க. அதுவும் போக கொன்னது யாரை கொண்டு இருக்காங்க பாருங்கள், ப்ரெட்டு வாங்க போனவங்க ஒரு 8 பேரை கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ப்ரெட் வாங்கி கொடுப்போன்ட்டு போயிருக்கான். போனவனுங்க அங்கே வச்சு இப்போ ப்ரெட் வாங்க வந்தவனை சுட்டு கொண்டிருக்காங்க. கேட்டால் தீவிரவாதிகளை நாங்கள் சுட்டு கொண்டோம், எல்லா நேரமும் தீவிரவாதினே சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை 41,000 பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த 41,000 பேரும் தீவிரவாதியா? அதில் எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ பெண்கள், எவ்வளோ வயதானவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சரி, இள வயதில் இருப்பவர்கள் எல்லாமே தீவிரவாதின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், சரியா? ஒரு 15 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்கக்கூடிய எல்லாருமே போராளி குழுவை சேர்ந்தவர்கள்னே வச்சுப்போம். அப்போ பெண்கள் யார், குழந்தைகள் யார், வயதானவர்கள் யார்? 41,000 பேரில் கிட்டத்தட்ட சரிபாதி பெண்களும் குழந்தைகளும் தான். அப்போ பெண்களும் குழந்தைகளையும் கொன்று தீர்த்துட்டு நாங்கள் வந்து தீவிரவாதிகளை ஒழிச்சிட்டோம்னு பேசிகிட்டு இருக்கிறது உலக அரங்கிலேயே ஏமாத்துகிற வேலை இல்லையா? அதுவும் 1 நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, 1 வருஷமாக இந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லா நாடுகளும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நேற்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள்லேயே ஒரு 1000கணக்கான பேர் திரண்டு, ஏன்னா அவங்களில் நிறைய பேர் வந்து இது மாதிரி கடத்தி செல்லப்பட்ட அந்த பணைய கைதிகளோட உறவினர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சோண்டு இறங்கி வந்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் மேலும் வலுப்பெறட்டும், அமெரிக்காவும் இங்கிலாண்டும் கொஞ்சம் ஒதுங்கட்டும். முதல் முறையாக பைடன் வந்து நெத்தன்யாவுக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதை போலவே இங்கிலாந்து வந்து ஆயுத சப்ளையை தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்குன்றதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்ல செய்தியாக இருக்குது. இருந்தாலும் இந்த போர் நிறுத்தத்தை பற்றிய வேலைகள் இன்னும் துரிதமாக நடக்கணும். 1 வருஷமாச்சு, 10 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் முடியாமல் இந்த போர் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ தொல்லையில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியலன்ற ஒரு செய்தியோட இந்த காணொலியை முடிக்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.